ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் பார்த்துருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருப்போம். வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். அப்போ தான் ஈரம் இல்லாமல் இருக்கும். தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி அழகாக கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 50 ml ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே கிளறி விட்டுலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கோம். ஒரு 100 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய பல்லாரி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். நம்ம வெண்டைக்காயை வதக்கிட்டு சேர்க்கல, டைரெக்டாகவே அதில் சேர்க்க போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி எண்ணெய் இந்த அளவுக்கு நிற்கணும். பாருங்கள், அப்போ தான் இந்த வெண்டைக்காய் போடும்போது கொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். சில பேர் பொரிச்சு எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க, அது இன்னும் ஆயில் ஜாஸ்தியாகும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கோன்னு. இப்போ அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், குழலாம் இல்லாமல் எப்படி பொலன்னு இருக்கு பாருங்கள். நம்ம அந்த தண்ணியெல்லாம் வெண்டைக்காயிலேருந்து துடைக்காமல் போட்டோம்னா அப்படியே குழன்னு இருக்கும், சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அது நல்லா வதங்கியிருக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை, இனிமேல் தான் உப்பு சேர்க்க போகிறோம். முன்னாடியே உப்பு சேர்த்தோன்னா அப்படியே அந்த கொழப்பு தன்மை வந்துடும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் உப்பு உரப்பு எல்லாம் காரம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை உருவி போட்டு கிளறி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி பொலன்னு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.